பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். அது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருவாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியாயிருப்பதில்லை. ஆண்டவருடைய நோக்கம் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், தம்முடைய ஜனங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், தம்முடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் சொல்றபடி நம்ம செய்யணும், அவ்வளவுதான். இங்க அதனாலதான் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனால் நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்தில் இருந்த பொழுது மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அவரை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போயின்னு சொன்ன பொழுது எந்த மறுத்தாரம் இல்லாமல் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த காலையில் இந்த வேதவசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வாயானால், அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவாயானால், இந்த பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.